ശ്രീമദ് ഭാഗവതം പഞ്ചമസ്കന്ധം അഞ്ചാவது ஸ்கந்தத்திலே அதா மங்களகரமாயிருக்கிற ത്രയോവിംശതിതമോ അധ്യായഃ 23வது அத்தியாயம். ശിശുമാര സ്വരൂപ വർണ്ണനയാക്കും இந்த அத்தியாயத்தில் ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி நடத்துறார். ஸ்ரீ சுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு வர்ணிக்கிறார். அதனால ஸ்ரீ சுக உவாச்ச அத தஸ்மாத் பரதஹ त्रयोदशलक्षयोजना अन्तरदः यद् तद् विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र ह महाभागवतः ध्रुव औत्तानपादिः अग्निना इन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाणः इदानीमपि कल्पजीविनाम् आजीव्य उपास्ते तस्य इह अनुभाव उपवर्णितः अदत्तस्माद् परदस्त्रयोदशलक्षयोजना अन्तरदो यत्तद्विष्णोः परमं पदम् अभिवदन्ति यत्र महाभागवतो ध्रुव औत्तानपादिरग्निनेन्द्रेण प्रजापतिना कश्यपेन धर्मेण च समकालयुग्भिः स बहुमानं दक्षिणतः क्रियमाण इदानीमपि कल्पजीविनामाजीव्य उपास्ते तस्येहानुभाव उपवर्णितः. ஸ்ரீ சுக பிரம்மர்ஷி பரீட்சித்துக்கிட்ட சொல்றார், சப்தரிஷி மண்டலத்திலேருந்து 13 லட்சம் யோஜனை ஒசரத்திலே ஆயிட்டு விஷ்ணுவோடு அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானம் அப்படின்னு சொல்ற இடத்துல மகாபாகவதனும் உத்தானபாத புத்திரனுமான துருவன் அங்க இருக்கார். அக்னி, இந்திரன், பிரஜாபதிகளாயிருக்கிற கஷ்யபன், தர்மன் இவாளெல்லாம் ஒரே இடத்துல கூடி சேர்ந்து துருவனை பிரதட்சிணம் வச்சு ரெஸ்பெக்டோடு கூடிட்டு சேவிக்கிறா. கல்பாந்த காலம் வரைக்கும் இருக்கிற அந்த துருவனோடு மகாத்மியம் இதுக்கு முன்னால உள்ள ஸ்கந்தத்தில் நான் உனக்கு வர்ணிச்சு சொன்னதாக்குமே. இത്രയുമാക്കും இந்த கத்திய பாகம். அதா தஸ்மாத் இதுக்கு முன்னால சப்தர்ஷி மண்டலத்தையாக்குமே பார்த்தது. அந்த சப்தர்ஷி மண்டலம் இருக்கே அதிலேந்து பரதஹா அதுக்கும் அப்பாற்பட்டதான ஸ்தானத்தில்
ത്രയോദശ ലക്ഷയഃ 13 ലക്ഷം യോജന അന്തരതഃ 13 ലക്ഷം യോജனை ദൂരക്ക്. യത് ഏതാക്കുമോ ഉള്ളത്, തത് அது, அந்த துருவபதம் அப்படிங்கிற விஷ்ணோஹோ பரமம் பதம், மகாவிஷ்ணுவோடு அந்த டாப் மோஸ்ட் ஸ்தானமாயிட்டு அபிவதந்தி சொல்லப்படுறது. எத்ரா அங்க, ஹ ஆச்சரியந்தான், மகாபாகவதா மகாபக்திமானாயிருக்கிற துருவா துருவன் குபேரனோடு வரங்கடைச்ச, குபேரன்கிட்டேந்து வரங்கடைச்சு பக்தி அப்படிங்கிற வரங்கடைச்ச அந்த துருவன் எப்பவும் பக்தி உண்டாகட்டும் அப்படின்னாக்குமே குபேரன் வரம் கொடுத்தது. அப்படி குபேரன் கிட்டேந்து வரங்கடைச்ச துருவன் ஔத்தானபாதிகி, உத்தானபாத ராஜாவோடு புத்திரனான துருவன் அக்னிநேந்திரேனா, அக்னிநேந்திரேனா அப்படின்னா அக்னினா இந்திரேனா, அக்னி தேவனாலையும் இந்திரனாலையும் பிரஜாபதினா பிரஜாபதினா கஷ்யபேனா, பிரஜாபதியான கஷ்யப பிரஜாபதியாலையும் தர்மேனஜ யமதர்மனாலையும் சமகாலயுக்பிகி ஒரே காலத்திலேயே சபகுமானம் ஒரே காலத்திலேயே இருந்தவர்களான இவாளெல்லாம் ஒரே காலகட்டத்தில் இருந்தவாளாக்கும். அப்படி சபகுமானம் ரொம்ப பகுமானத்தோடு கூடிட்டு தட்சிணதா கிரியமானஹ பகவான் விஷ்ணுவோடு அந்த பதத்தை பிரதட்சிணம் செஞ்சுண்டு இதானீமபி இப்பவும் சிரஞ்சீவியாயிட்டு கல்பஜீவினாம் கல்பாந்த காலம் வரைக்கும் வாழற உயிரினங்களுக்கு ஆஜீவிய அனுகிரகங்களை கொடுத்துண்டு உபாஸ்தே துருவன் இப்பவும் இருக்கார். தஸ்யா துருவனோடு இஹா இந்த லோகத்துல அனுபாவா இந்த லோகத்துல இருக்கிற மகிமகள் உபவர்ணிதா நான் நன்னா உனக்கு வர்ணிச்சு தந்துட்டேன் பரீட்சித்து மகாராஜாவே, என்னால உனக்கு நன்னா அதெல்லாம் வர்ணிக்கப்பட்டது. பிரஜாபதிகள் அக்னி இந்திரன் യമൻ ഇവ എല്ലാരും ഒരു മന്വന്തരം വരയ്ക്കും ആയുൾ ഇരിക്കുന്നവാളാക്കും. ദേവർകളാன അഷ്ടദിക്പാലകர்களும் எல்லா மன்வந்தரத்திலையும்
அவளுக்கான பதவி அப்படிங்கிறது மாறும். கல்பாந்த காலம் வரைக்கும் சிரஞ்சீவியான அந்த துருவன் விஷ்ணு பகத்தை பிரதட்சிணம் செஞ்சுண்டு ஓரோ மன்வந்தரத்திலையும் இருக்கிற எல்லா உயிரினங்களையும் அனுகிரகிச்சுண்டு கல்பாந்த காலம் வரைக்கும் அந்த கல்பம் முடியற வரைக்கும் துருவன் இருப்பர். பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 14 மன்வந்தரங்களாக்கும். ஓரோ மன்வந்தரத்திலையும் மனு அப்படிங்கிறவர் மாறி மாறி வருவர். 14 மன்வந்தரத்திலையும் மனுக்கள் மாறி மாறி வருவா. அப்படி கல்ப அவசானம் வரைக்கும் எல்லா மன்வந்தரத்திலையும் இருக்கிற சர்வ உயிரினங்களையும் துருவன் சிரஞ்சீவியாயிட்டு அனுகிரகம் பண்ணிட்டு இப்பவும் இருக்கார். அதையாக்கும் இங்கே சொன்னது. பிரம்மாவோடு ஒரு பகல் அப்படிங்கிறது 1000 சதுர்யுகங்கள். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இப்படி இருக்கிற 4 யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் ஒரு சதுர்யுகம், அதானது ஒரு மகாயுகம். இந்த ஒரு சதுர்யுகம் மாதிரி 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு பகல். அதே மாதிரியே 1000 சதுர்யுகங்கள் கூடி சேர்ந்ததாக்கும் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்ததாக்கும். இந்த பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிறதுல அதானது 1000 சதுர்யுகங்களில் 14 மனுக்களாக்கும் ஆட்சி பண்ணுவா. அப்போ ஒரு மனுவோடு ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது 1000 டிவைடட் பை 14 71.43 சதுர்யுகங்களாக்கும் ஒரு மனுவோடு ஆட்சி காலகட்டம். அப்படி 14 மனுக்களாக்கும் பிரம்மாவோடு பகலில் ஆட்சி பண்ணுவா. அந்த பிரம்மாவோடு பகல் அப்படிங்கிற ஒரு கல்பம் முடியற வரைக்கும் துருவன் இந்த சர்வ உயிரினங்களையும் அனுகிரகிச்சுண்டு எல்லா மன்வந்தரங்களிலையும் எல்லா உயிரினங்களையும் அனுகிரகிச்சுண்டு இப்பவும் வாழ்ந்துருக்கார். 2வது கத்திய பாகம். சஹ ஹி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரஹ நட்சத்திர ஆதீனாம் அனிமேஷேன அவ்யக்தரம்ஹசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுஹு இவ அவஷ்டம்பஹ ஈஸ்வரேன விஹிதஹ சஸ்வத் அவபாசதே. சஹி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரஹ நட்சத்திராதீனாம் அனிமேஷேன அவ்யக்தரம்ஹசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுரிவாவஷ்டம்ப ஈஸ்வரேன விஹித சஸ்வதவபாசதே. சஹி சர்வேஷாம் ஜோதிர்கணானாம் கிரஹ நட்சத்திராதீனாம் அனிமேஷேனாவ்யக்தரம்ஹசா பகவதா காலேன பிராமியமானானாம் ஸ்தானுரிவாவஷ்டம்ப ஈஸ்வரேன விஹித சஸ்வதவபாசதே. தாங்க முடியாத அளவுக்கு ஸ்பீடு இருக்கிற கண்ணிமைகளை மூடாத்த காலஸ்வரூபனாயிருக்கிற பகவான் காலசக்தியால கறக்கிற கிரக நட்சத்திரங்கள் தொடங்கின சர்வ ஜோதிர்கணங்களுக்கும் அந்த ஜோதிர்கணங்களை எல்லாம் கெட்டி போடுறதுக்கு ஒரு பெரிய கம்பம் மாதிரி ஆசிரயஸ்தானமாயிட்டு கேந்திரஸ்தானமாயிட்டு துருவன் அப்படி பிரைட்டா அங்க சோபிக்கிறாரே.
சஹி ஃபேமஸ் ஆன, சஹா ஹி இப்படியெல்லாம் ஃபேமஸ் ஆனவராயிருக்கிற பக்தோத்தமனான துருவனாகட்டும். சர்வேஷாம் எல்லா விதமாயிருக்கிற கேலக்சியில இருக்கிற ஜோதிர்கணானாம், சூரிய சந்திர நட்சத்திர கிரகங்களாயிருக்கிற எல்லா கூட்டங்களோடும், கிரக நட்சத்திர ஆதீனாம் கிரகங்கள் நட்சத்திரங்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவையோடு, அனிமேஷேன கண்ணிமைகள் மூடாத்த அந்த பகவான், அவ்யக்தரமஹசா அதி ஸ்பீடில் காலச்சக்கரத்தை திரிக்கிற பகவான், பகவதா அந்த பகவானோடு, சுதர்சனம் அப்படிங்கிற காலேனா காலச்சக்கரத்தால, பிராமியமானானாம் சுற்றி கரங்கி இந்த கிரக நட்சத்திரங்கள் எல்லாம் பிடிச்சு இழுக்கப்படுறது. பகவானோடு காலச்சக்கரம் சுற்றி திரியர்த்த அந்த காலச்சக்கரத்துக்குள்ள மாட்டிண்டு கிரகங்களும் நட்சத்திரங்களும் எல்லாம் இப்படி சுற்றி கரங்கிறது. ஸ்தானுஹு இவ ஸ்தம்ப மாதிரி ஆசிரயமாயிட்டு, அவஷ்டம்பகா ஆசிரயமாயிட்டு, ஈஸ்வரேன பகவதா ஈஸ்வரேன அப்படின்னா பகவானால, விஹிதஹா தீர்மானிக்கப்பட்டு, சஸ்வது எப்பவும் துருவ நட்சத்திரம் அவபாசதே பிரகாசிக்கிறது. காலச்சக்கரம் அப்படிங்கிறது பிரேக் ஆகாதக்கு நான் ஸ்டாப் ஆயிட்டு சுற்றி கறங்கிறது. காலச்சக்கரத்தை கறக்கிறது பகவானாக்கும் அதி ஸ்பீடில் கோடி மின்னலோடு வேகத்திலேயாக்கும் பகவான் அந்த காலச்சக்கரத்தை கறக்கிறார். சூக்ஷ்மஸ்வரூபியாய் இருக்கிற பரம்பொருளான பகவானாக்கும் இந்த கால சக்கரத்தை சுற்றி கறக்கிறார். பகவானோட சுதர்சன சக்கரமே ஆக்கும் அந்த கால சக்கரம். பிரம்ம ஆயுள நம்ம கால்குலேட் செஞ்சு பார்த்ததாக்கும் அதில் ஒரு சின்ன ஒரு பாயிண்ட் மாத்திரமாக்கும் நம்மளோட இந்த ஆயுள் அப்படிங்கிறது.